ராகு பகவானானவர் தவம் செய்து வழிபட்டு வருகின்ற பொழுது இறைவனுடைய திருநாகேஸ்வர பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே அவருக்கு அந்த கிரக தேவர் என்கின்ற வாக்கியம் அங்கே கிடைக்கப்பெற்றது. ராகுவும் கேதுவும் உருவானவர்கள். இவர்கள் நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுவார்கள். காலசர்ப்ப தோஷம் என்பது ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே இந்த 7 கிரகங்களும் அடைபட்டிருப்பது. காலசர்ப்ப யோகம் என்பது கேதுவுக்கும் ராகுவுக்கும் இடையிலே இந்த 7 கிரகங்களும் அடைபட்டிருப்பது. இந்த ராகுவும் கேதுவும் பூமியை சுற்றி வருகின்ற பொழுது இந்த 7 கிரகதேவர்களும் பலமாக சுற்றி வருவார்கள். ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிங்கராசிக்கும் பயிற்சியாகின்றார்கள். ஓம் வந்தே சம்பம் மாபதிம் சுரகுரும் வந்தே ஜெகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதரம் வசூனாம் பதிம் வந்தே சூரியசதாங்கவன்னினேனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்தஜனாசிரயஞ்சவர்தம் வந்தே சிவம் சங்கரம் கைலாசசிகரே ரம்யே சங்கரஸ்ய சிவாலயே தேவதா தத்ரமோதந்தே தன்மே மன சிவசங்கல்பமஸ்து. எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக விளங்கப்பெறுகின்ற பார்வதி பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை பணிந்து அவருடைய திருக்குமாரராகிய நல்லை முருகப்பெருமானது பாதார விந்தங்களை மானசீகமாக பிரார்த்தித்து என்னுடைய குருநாதர் வித்யாகுரு தீட்சாகுரு அவர்களுடைய பாதார விந்தங்களையும் மானசீகமாக பிரார்த்தனை செய்து இந்த வருடத்திலே இடம்பெறக்கூடிய கிரகதேவர்களுடைய மாற்றங்களை பற்றி ஐபிசி நேயர்களுடன் சிறிது விளக்கம் தரலாம் என்று இருக்கின்றோம். இந்த வருடத்திலே முதலாவதாக கிரகதேவர்களிலே ராகு கேது என்கின்ற நிழல் கிரகங்கள் மாற்றமடைய இருக்கின்றது. அதே போன்று இந்த வருடத்திலே கிரகங்களிலே சுபக்கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது. இந்த ராகு கேது என்கின்ற கிரக 2 கிரகங்கள் இவற்றை சர்ப கிரகங்கள் என்று சொல்வார்கள். நாகதேவதைகள் என்று சொல்வார்கள். இவர்கள் 2 பேரும் நிழல் கிரகங்கள் என்றும் சொல்வார்கள். ஆங்கிலத்திலே யுரேனஸ் நெப்டியூன் என்று இவர்களை அழைப்பார்கள். இவர்களுடைய காலத்திலே நீங்கள் உங்கள் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய காலண்டர்களிலே தினக்கலண்டரிலே நீங்கள் பார்த்தால் தெரியும். அதிலே ராகு காலம் யமகண்டம் என்றெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கும். ராகு காலம் என்பது இந்த ராகு பகவானுடைய காலம், அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலம். கேது காலம் என்பது யமகண்டம், கேது பகவானுடைய காலம். இந்த காலத்திலே சுபகாரியங்களை நாங்கள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். ராகு காலம் யமகண்ட நேரத்திலே நல்ல காரியங்களை நாங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். என்ன காரணம் என்றால் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அசுரர்களாக இருந்தவர்கள். இந்த அசுரர்களாக இருந்த இவர்கள் தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை கடைந்து காத்தற்கடவுளாக விளங்கக்கூடிய விஷ்ணு பகவான் உலகத்திலே வார்த்தையிலே வர்ணிக்க முடியாத அளவு பெண் வடிவாக, அழகிய பெண் வடிவாக, மோகினி வடிவாக அவதாரம் எடுத்து அந்த அவதாரத்துடன்
தேவர்களுக்கு அமுதத்தை பங்கிட்டு கொண்டு வருகின்ற பொழுது இந்த அசுரர்கள் இருவரும் தேவ வடிவம் எடுத்து, ஒருவர் பாம்பாகவும் ஒருவர் மனிதராகவும் தேவர்களாக வடிவெடுத்து அந்த தேவர்களுடைய வரிசையிலே கடைசியாக போய் உட்கார்ந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது தேவர்கள் வரிசையிலே முதலாவதாக சூரிய பகவான், சந்திர பகவான் இருந்தார்கள். விஷ்ணுவானவர் அந்த அமுதத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த அசுரர்கள் இருவரும் தேவ வடிவமாகவும் பாம்பு வடிவமாகவும் உருவெடுத்து தேவ வரிசையிலே இருந்ததை சூரிய சந்திரர்கள் கவனித்தார்கள். விஷ்ணுவானவர் அந்த அமுதத்தை பங்கிட்டு கொண்டு வருகின்ற பொழுது தங்களுடைய கண் ஜாடையினாலே தேவர்கள் வரிசையிலே இறுதியாக இருப்பவர்கள் பாம்பு வடிவாகவும் தேவ வடிவாகவும் இருக்கக்கூடிய அசுரர்களை இந்த சூரிய சந்திரர்கள் மோகினி வடிவமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவுக்கு அடையாளம் காட்டினார்கள். தங்களுடைய கண் சமிக்ஞை மூலமாக அடையாளம் காட்டினார்கள். இந்த இருவரும் இறுதியாக தேவர்களுடைய வரிசையிலே இறுதியாக இருக்கக்கூடிய தேவர்கள் அந்த அமுதத்தை பெற்று அருந்துகின்ற பொழுது இந்த அசுர வடிவிலே இருந்த தேவரும் பாம்பு வடிவிலே இருந்த அசுரர் இருவரும் கடைசியாக இருந்த தேவர் குலத்திலே இருக்கக்கூடியவர் அமுதத்தை பருகின்ற பொழுது அவருடைய கையினாலே கீழே வழிந்த அமுதத்தை பருகினார்கள். அதை பெற்று பருகி இருவரும் பருகிவிட்டார்கள். ஆனால் சூரிய சந்திரர் இவற்றை கவனித்து அந்த மோகினி வடிவத்தில் இருந்த விஷ்ணு பகவானுக்கு அதை உணர்த்தினார்கள். உடனே விஷ்ணு பகவான் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய அமுதத்தை வழங்கி கொண்டு வந்த அந்த கரண்டியினாலே அந்த கரண்டியை வாளாக மாற்றி அந்த பாம்பு வடிவத்திலே இருந்த அசுரனையும் தேவ வடிவத்திலே இருந்த அசுரனையும் ஒரு சமயத்திலே இருகூறாக வெட்டினார். வெட்டி இரண்டு பேருடைய தலைகளையும் இருகைகளிலும் மாற்றி இரண்டு பக்கமாக வீசி எறிந்தார். அப்படி வீசி எறிகின்ற பொழுது பாம்பு உடம்புடனும் மனித தலையுடனும் இருந்தவர் ராகு பகவான், பாம்பு தலையினுடனும் மனித உடம்புடனும் இருந்தவர் கேது பகவான். இதிலே மனித தலையுடன் பாம்பு உடம்புடன் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் கும்பகோணத்தில் இருக்கின்றது ராகுஸ்தலம். அந்த இடத்திலே சென்று அந்த உடம்பு விழுந்து அங்கே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வர பெருமானை அந்த ராகு பகவானானவர் தவம் செய்து வழிபட்டு வருகின்ற பொழுது இறைவனுடைய திருநாகேஸ்வர பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே அவருக்கு அந்த கிரக தேவர் என்கின்ற பாக்கியம் அங்கே கிடைக்கப்பெற்றது. அதேபோன்று பாம்பு தலையும் மனித உடம்புடன் இருக்கக்கூடிய அசுரனானவர் இலங்கையிலே இருக்கக்கூடிய மன்னார் என்கின்ற இடத்திலே இருக்கக்கூடிய திருக்கேதீஸ்வரம் என்கின்ற இடத்திலே அந்த உடம்பு விழுந்து அங்கே இருக்கக்கூடிய கேதீஸ்வர பெருமானை அந்த கேது பகவான் ஆனவர் தவம் செய்து வழிபட்டு நவக்கிரக தேவர்களே கேது பகவான் என்கின்ற அந்த அந்தஸ்தை பெற்றார். இப்படியாகத்தான் இந்த கிரக தேவர்கள் ராகுவும் கேதுவும் உருவானவர்கள். இவர்கள் நிழல் கிரகங்கள் என்று கூறப்படுவார்கள். இவர்களுடைய தன்மை என்னவென்றால் நாகதோஷம் சர்ப்பதோஷத்தை உண்டு பண்ணுவது, பிதிர்தோஷத்தை உண்டு பண்ணுவது, இப்படியான செயல்களை இவர்கள் செய்வார்கள்.
ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது இவர்களுடைய பார்வை அந்த குழந்தை பிறக்கின்ற இடத்திலே படுகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு நாகதோஷம் பிறப்பிலேயே ஏற்படுகின்றது. அதே போன்று அந்த பிள்ளை பிறந்தவுடன் நடைபெறுகின்ற கிரக நிலையிலே இந்த ராகுவும் கேதுவும் ஏனைய எல்லா கிரகங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற பொழுது அதை காலசர்ப்ப தோஷம் என்று சொல்வார்கள். ராகுவுக்கும் கேதுக்கும் இடையிலே ஏனைய 7 கிரகங்களும் கட்டுப்பட்டிருப்பது காலசர்ப்ப தோஷம் என்கின்ற தோஷத்தை உண்டு பண்ணுவார்கள். அதே போன்று கேதுவுக்கும் ராகுக்கும் இடையிலே இந்த ஏனைய 7 கிரகங்களும் அடைபட்டிருக்கின்ற நிலையை காலசர்ப்ப யோகம் என்று கூறுவார்கள். காலசர்ப்ப தோஷம் வேறு, காலசர்ப்ப யோகம் வேறு. காலசர்ப்ப தோஷம் என்பது ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையிலே இந்த 7 கிரகங்களும் அடைபட்டிருப்பது. காலசர்ப்ப யோகம் என்பது கேதுவுக்கும் ராகுவுக்கும் இடையிலே இந்த 7 கிரகங்களும் அடைபட்டிருப்பது. இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றது. காலசர்ப்ப தோஷம் தோஷத்தை அதிக தோஷத்தை கொடுக்கக்கூடியது. காலசர்ப்ப யோகம் நல்லவற்றை செய்யக்கூடியது. இந்த காலசர்ப்ப தோஷத்தினாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எதற்கெடுத்தாலும் தடை தாமதங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும், திருமண தடை உண்டாகும், குழந்தை பாக்கிய தடை உண்டாகும், பிதிர்தோஷங்கள் உண்டாகும், தொழிலிலே தடை தாமதங்கள், இழுபறி நிலைகள், முன்னேற்றமில்லாத நிலைகள், இப்படியான சூழ்நிலைகள் உருவாகும். இப்படியான பலவித துன்பங்கள் எல்லாம் இந்த காலசர்ப்ப தோஷத்தினாலே உண்டாகும். குழந்தைகள் தங்கி இடையிலே அந்த குழந்தை ஜனனமாகாமல் இடையிலே அழிந்து போவது, அபோர்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அப்படியான தன்மைகளை உண்டாக்குவது, இதெல்லாம் இந்த காலசர்ப்ப தோஷத்தினாலே இந்த ராகு கேதனுடைய பார்வையினாலே ஏற்படக்கூடியது. ஜனன காலத்திலே இந்த பார்வைப்படுகின்ற பொழுது, இந்த காலசர்ப்ப தோஷம் ஏற்படுகின்ற பொழுது இப்படியான பலாபலன்கள் எல்லாம் உண்டாகும். ஆகவே இந்த ராகு கேது தோஷத்தினாலே எங்கள் ராகேது என்பவர்கள் எங்கள் உடம்பிலே பெருங்குடல் சிறுகுடலுக்கு காரணமாக விளங்குகின்றார்கள். பெருங்குடல் நாங்கள் அன்றாடம் அருந்துகின்ற உணவானது பெருங்குடலிலே சென்று ஜீரணமாகி அதன் பின்பு அந்த சக்திகளெல்லாம் சிறுகுடலுக்கு மாறி சிறுகுடல் மூலமாக அந்த சக்திகளெல்லாம் சேமிக்கப்பட்டு அதிலே இருக்கக்கூடிய கழிவுகள் சிறுகுடல் மூலமாக அகற்றப்பட்டு மலமாக எங்கள் உடம்பிலே இருந்து வெளியேற்றப்படுகின்றது. இதற்கு காரணமாக இருப்பவர்கள் இந்த ராகு கேது தேவர்கள். இப்படி அருந்துகின்ற உணவு எங்கள் உடம்பிலே ஜீரணமாகாமல் சமிபாடடையாமல் விஷமாக மாறி அல்லது சமிபாடின்றி அதன் மூலமாக வாந்தி ஏற்படுதல் அல்லது வயிற்றுப்போக்குண்டாதல், இப்படியான தன்மைகள் எல்லாம் இந்த ராகு பகவானாலே ஏற்படுகின்றது. அதே போன்று கேது பகவானினாலே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு காலங்களிலே அதிக இரத்தப்போக்கு வெளியேறுதல், மாதவிலக்கு சரியான முறையிலே நாட்கள் முந்தி பிந்தி ஏற்படுதல், அதனாலே கருத்தரிக்க முடியாத தன்மை உருவாகுதல், மலட்டுத்தன்மை ஏற்படுதல், இவற்றுக்கெல்லாம் காரணமாக இந்த கேது பகவான் இருக்கின்றார். ஆகவே இந்த ராகு கேது இருவரும் பிதிர்தோஷத்துக்கும் மாதிர்தோஷம், கர்ப்பதோஷம், புத்திரதோஷம் இவற்றுக்கெல்லாம் காரணமாக விளங்குகின்றார்கள். இப்படியான தோஷமுள்ளவர்கள் ராகு பகவானுடைய தோஷம் இதிலே அதிகமாக இருக்கின்றது. ராகு பகவான்
மோட்சத்துக்கு அதிபதியாகவும், கேது பகவான் ஞானத்துக்கு அதிபதியாகவும் இருக்கின்றார். ஞானத்தை தரக்கூடியவர். ராகு பகவான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். ஜாதகத்திலே 12ஆம் இடத்திலே இந்த ராகு 6ஆம் இடத்திலே கேது இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்று கூறுவார்கள். அப்படியான தன்மையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு கேது பகவான். இந்த ராகுவும் கேதுவும் பூமியை சுற்றி வருகின்ற பொழுது இந்த 7 கிரக தேவர்களும் பலமாக சுற்றி வருவார்கள். இந்த 2 பேரும் ராகுவும் கேதுவும் இடப்புறமாக பூமியை இடது பக்கமாக சுற்றி வருகிறார். அப்பிரதட்சணம் என்று சொல்வார்கள். அந்த 7 பேரும் பிரதட்சணம் என்றால் வலதுபுறமாக வருவது, அப்பிரதட்சணம் என்றால் எதிர்ப்புறமாக இடதுபுறமாக சஞ்சரிப்பது. அப்படி இடதுபுறமாக இவர்கள் சுற்றி வருவார்கள். வலது பக்கமாக வருகின்றவர்களை இடது பக்கமாக சுற்றி வருகின்றவர்கள் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்படியான தருணங்களிலே இந்த ராகுவும் கேதுவும் சூரியன் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையிலே வருகின்ற பொழுதுதான் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுகின்ற கிரகண காலங்கள் உண்டாகின்றது. அந்த கிரகண காலங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த பூமியையும் சூரியனையும் இந்த ராகு பகவான் மறைத்து விடுவார். நடுவிலே இருந்து மறைத்து சூரியனுடைய கதிர்கள் பூமிக்கு வர விடாமல் இந்த ராகு பகவான் மறைத்து தன்னுடைய கதிர்களை பூமியிலே உள்ள ஜீவராசிகளிடத்திலே செலுத்தி விடுவார். அவரிடத்திலே வரக்கூடிய அந்த கதிர்களானது விஷத்தன்மையுடையாக அதிக விஷத்தன்மையுடையதாக இருக்கும். என்றால் சொன்னேன், அவர்கள் சர்ப்ப கிரகங்கள், நாகதேவதைகள். அவரிடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த மூச்சுக்காற்று, அதுதான் கதிர்கள் என்று சொல்வார்கள். அந்த மூச்சுக்காற்று பூமியிலே படுகின்ற பொழுது விஷக்கதிர்களாக அந்த பூமியிலே படியும். அப்போ பூமியிலே அந்த விஷக்கதிர்களை பூமியிலே உள்ள ஜீவராசிகள் சுவாசிக்கின்ற பொழுது அவருடைய உடம்பிலே இந்த விஷத்தன்மை உண்டாகும். அதனாலே தான் கிரகண காலத்திலே கர்ப்பிணி பெண்கள், முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்திலே உணவருந்தக்கூடாது. சாதாரணமானவர்களும் அந்த காலத்திலே உணவருந்தக்கூடாது. கிரகண காலத்திற்கு 3 மணி நேரம் முன்பதாக உணவருந்த வேண்டும், அல்லது கிரகண காலம் முடிந்து 3 மணி நேரம் பின்பதாக உணவருந்த வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் கிரகண காலத்திற்கு 1 மணித்தியாலத்துக்கு முன்பாக உணவருந்த வேண்டும், அல்லது கிரகண காலம் முடிந்து 1 மணி நேரம் கழித்து உணவருந்த வேண்டும். அதே போன்று தொழுநோயாளிகள், தீராத வியாதிக்காரர்கள், நோயுடையவர்கள், இப்படியானவர்கள் அந்த கிரகண காலத்திலே உணவருந்தினால் அந்த நோய் நீங்கும் என்பதும் புராண வரலாற்றிலே கூறப்பட்டிருக்கின்றது. தீராத நோயுடையவர்கள், தீராத வியாதிக்காரர்கள் அந்த கிரகண நேரத்திலே உணவருந்தினால் அந்த வியாதிகள் இல்லாமல் போகும் என்பதும் ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. இப்படியாக இவர்களினாலே உருவாவதுதான் இந்த கிரகண காலங்கள். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இரண்டுமே இந்த ராகுகேது இவர்கள் மூலமாக ஏற்படுவது. அதே போன்று இந்த ராகுகேது அவர்களுடைய தோஷம் ஏற்படுகின்ற பொழுது புத்திர தோஷம், நான் சொன்னபடி புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகின்றது, அந்த தன்மை, திருமணத்தடை, வாழ்வு அமையாமல் போவது, குடும்பத்திலே இறந்தவர் தந்தை வழியிலே இருந்தவருடைய சாபங்கள் ஏற்படுவது, தாய் வழியிலே இருந்தவருடைய சாபங்கள் ஏற்படுவது, இப்படியான பலாபலன்கள் எல்லாம் இந்த நாகதோஷத்தினாலே ஏற்படுகின்றது. இந்த தோஷங்களை நாங்கள் நல்ல முறையிலே அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் சரியான முறையிலே இதை அனுஷ்டிக்க வேண்டும். ராகுகே தோஷமுடையவர்கள் சனிக்கிழமையிலே விரதம் இருந்து சிவன் கோவிலில் அல்ல விஷ்ணு கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக தேவரிடத்திலே சென்று ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் நல்லெண்ணெய் கொடுத்து சாற்றுவித்து 3 குடம் 5 குடம் 7 குடம் அல்லது 9 குடம் நீர் வார்ப்பித்து
ராகு பகவானுக்கு கர்ணீல பட்டம், கேது பகவானுக்கு பலவர்ண பட்டம் கொடுத்து சாற்றுவித்து இருவருக்கும் 2 மண் சட்டியிலே நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு தீபமேற்றி ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்து, கேது பகவானுக்கு கொள்ளு தானியம் தானம் கொடுத்து ராகு பகவானை அருகம்புல்லாலும் கேது பகவானை செவ்வலரி பூவாலும் அர்ச்சித்து வழிபட்டு வர வேண்டும். அதே போன்று வெள்ளி செவ்வாய் கிழமைகளிலே ராகு கால நேரத்திலே வெள்ளிக்கிழமையிலே காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையான நேரம் ராகு பகவானுக்குரிய ராகு கால நேரம். அதே போன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை மணியான காலங்கள் ராகு பகவானுடைய காலம். அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 மணி முதல் 6 மணி வரையான காலம் ராகு பகவானுடைய காலம். இந்த நேரத்திலே நாகதம்பிரான் ஆலயத்திலே அல்லது நாகபூஷணி அம்பாள் இருக்கக்கூடிய ஆலயத்திலே சென்று பசுப்பால் கொடுத்து அபிஷேகம் செய்வித்து கொஞ்சம் பாலை நாங்கள் சூடாக்கி அதை புதுமண் சட்டியிலே விட்டு ஒரு வாழைப்பழம் அதிலே போட்டு பிசைந்து அதை நாகதம்பிரானுக்கும் நாகபூஷணி அம்பாளுக்கும் நிவேதனம் செய்து வழிபட்டு இந்த கோளறு பதிகம், ராகு கவசம், கேது கவசம் இவற்றையெல்லாம் படித்து வழிபட்டு வர வேண்டும். அதோடு செவ்வாய்க்கிழமைகளிலே மாலை 3 மணி முதல் 4:30 வரையான ராகால நேரத்திலே துர்க்கையம்பாளிடம் சென்று புள்ளிகள் இல்லாத சுத்தமான மஞ்சள் நிற எலுமிச்சம்பழத்திலே மேல் பகுதியிலே துவாரம் துளை இட்டு அந்த சாற்றை வெளியே எடுத்து அதிலே நெய் விட்டு ஒரு வெத்தலையிலே அரிசி அல்லது சிறிது நெல்லை போட்டு அந்த தேசிப்பழத்தை வைத்து அதிலே நெய்யூட்டி திரி வைத்து விளக்கேற்ற வேண்டும். முதல் கிழமை ஒரு தேசிப்பழத்திலே விளக்கேற்ற வேண்டும். 2வது கிழமை 2 தேசிப்பழம். அதே போன்று 3வது கிழமை 3 தேசிப்பழம். இப்படியாக எண்ணிக்கையை 9, 18, 27, 54, 108 வரை இந்த எண்ணிக்கையை நாங்கள் அதிகரித்து கொண்டு எங்கள் தோஷகாலம் முடியும் வரை அதிகரித்து அந்த விளக்குகளை ஏற்றலாம். அப்படி அதிகரித்து அந்த விளக்கை எலுமிச்சம்பழ விளக்கினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பொழுது அதிலே வரக்கூடிய அந்த சாற்றை நாங்கள் ஒரு பாத்திரத்திலே எடுத்து விதையை நீக்கிவிட்டு சிறிது நீரை கலந்து அதில் சர்க்கரை கலந்து அதை கரைத்து அம்பாளிடத்திலே நிவேதனம் செய்து அடியவர்களுக்கு நாங்கள் அதை தீர்த்தமாக கொடுத்து நாங்களும் அருந்த வேண்டும். அதே போன்று செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த எலும்பிச்சம்பழச் சாறை எடுத்து அதை நிவேதனம் பொங்கல் வைத்து அந்த சாறை அதிலே சேர்த்து எலும்பிச்சம்பழ சாதமாக அந்த நிவேதனத்தை செய்து அதை துர்க்கையம்பாளுக்கு நிவேதனம் செய்து அடியவர்களுக்கும் கொடுத்து நாங்களும் அதை அருந்த வேண்டும். எலுமிச்சம்பழம் 9, 18, 27 இப்படியான எண்ணிக்கையிலே எலுமிச்சம்பழத்திலும் வேப்பமிலையும் சேர்த்து அதை மாலையாக கட்டி துர்க்கையம்பாளுக்கு அணிவிக்க வேண்டும். குங்குமார்ச்சனை செய்ய வேண்டும். ராகு கால துர்கா கவசம் கூடிய அந்த பாடலை துர்கா கவசம், ராகால துர்கா கவசம் இப்படியானவற்றையெல்லாம் துர்க நிவாரண அஷ்டகம் இவற்றையெல்லாம் அம்பாளிடத்துக்கு முன்பாக அமர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும். இவற்றை நாங்கள் செய்து வருவதன் மூலமாக இந்த நாகதோஷமானது படிப்படியாக எங்களுடைய உடம்பை விட்டு நீங்கி அதனுடைய தன்மை நாளடைவிலே இல்லாமல் போய் செயலிழந்து இல்லாமல் போகக்கூடிய தன்மை உருவாகும். அத்துடன் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், புத்திரதோஷமுடையவர்கள்,
சனிக்கிழமைகளிலே சந்தான கோபாலருடைய விஷ்ணுவனுடைய அவதாரங்களில் ஒன்றாகிய சந்தான கோபாலருடைய உருவத்திருமேனி 5 தலை நாகத்திலே குழந்தை பிள்ளையாக இருந்து தன்னுடைய பெருவிரலை வாயிலே சூப்பி கொண்டிருப்பார், விரலை வைத்து கொண்டிருப்பார். அந்த வடிவம் சந்தான கோபால வடிவம். அப்போ இந்த விக்கிரகத்தை ஒன்றை வாங்கி வீட்டிலே வைத்து சனிக்கிழமைகளிலே ஏகாதசி நாட்களிலே அபிஷேகம் பூஜை செய்து வழிபட்டு அதை தங்களுடைய குழந்தையை எப்படி வளர்ப்பார்களோ அதுபோன்று அந்த இறைவனுடைய சந்தான கோபால சுவாமியை குழந்தையை வளர்க்கின்ற போன்று பாவனையாக அதை தங்களுடைய குழந்தையாக எண்ணி அந்த பிள்ளையை நல்ல முறையிலே பராமரித்து அந்த பூஜைகளை எல்லாம் நல்ல முறையிலே செய்து கண்ணனுடைய பாடல்களை பாடி வணங்கி வழிபட்டு அதன் பின்பு அந்த விக்கிரகத்தை ஏகாதசி நாளிலே அல்லது கிருஷ்ண பகவானுடைய கிருஷ்ண ஜெயந்தி நாள் இப்படியான நாட்களிலே ஒரு விஷ்ணு கோவிலிலே கொண்டு சென்று கொடுத்து அதை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வழிபடுகின்ற பொழுது அந்த குழந்தை பாக்கிய தடை விலகி அவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். இதெல்லாம் புராணங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த புத்திர பாக்கியத்துக்கு தடையாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். நவக்கிரக தேவர்களே தேவகுருவாக இருக்க குரு பகவான். அவருடைய தோஷமும் இந்த புத்திர தோஷத்தை உண்டாக்கும். இந்த புத்திர தோஷத்துக்கு அதிபதியாக புத்திரகாரகனாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். புத்திர பாக்கியத்தை தரக்கூடியவர் தேவகுருவாக நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய வியாழ பகவான். அவரும் இந்த புத்திர பாக்கியத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய அவருடைய தோஷம் இருந்தால் இந்த புத்திர பாக்கியம் தடையாக இருக்கும். அவரையும் அந்த வியாழக்கிழமைகளிலே அவருக்கு நெய் தீபம் ஏற்றி கொண்டல் கடலை தானம் கொடுத்து மஞ்சள் பூவினாலே அர்ச்சனை செய்து வணங்கி அவருக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய சிவன் கோவிலே தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் பூவினாலே அர்ச்சனை செய்து குருவிற்கு குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் பூ கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வேண்டும். இப்படியான தோஷ பரிகாரங்களை தொடர்ந்து அந்த தோஷ காலம் வரை முடியும் வரை நாங்கள் நம்பிக்கையோடு ஆலயங்களிலே சென்று செய்து வழிபட்டு வருகின்ற பொழுது எங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருமணத்தடை, புத்திரதோஷம், பிதிர்தோஷம் என்பனவெல்லாம் நீங்க பெற்று எங்கள் வாழ்க்கை நல்ல முறையிலே அமைந்து சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய தன்மை உருவாகும். ஆனால் இந்த தோஷ பரிகாரங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். அடுத்தது ஒரு தரம் இருதரம் செய்துவிட்டு இடையிலே தொடர்ந்து செய்யாமல் விட்டால் அதிலே எந்த விதமான பிரயோசனமும் கிடைக்காது. ஆகவே எங்களுடைய தோஷ காலங்கள் எவ்வளவு காலம் இருக்கின்றதோ அதுவரையும் நாங்கள் இந்த பரிகாரங்களை விடாமல் தொடர்ந்து செய்து வர வேண்டும். இடையிலே எங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லது ஏதாவது தந்தை வழியிலோ தாய் வழியிலோ தீட்டுக்கள் தொடக்குகள் ஏற்பட்டாலோ அப்படியான காலங்களிலே இந்த கிரகதோஷங்களை செய்வது தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க வேண்டும், செய்யாமல் அவற்றை தவிர்க்க வேண்டும். அந்த காலங்களிலே இந்த தோஷ பரிகாரங்களை எல்லாம் செய்யக்கூடாது. தீட்டு தொடர்களுடன் செய்யக்கூடாது. ஆலயத்திற்கும் செல்லக்கூடாது. அப்படியா நாட்களிலே தவிர்க்கலாம். அந்த காலங்கள் தீட்டு தொடர் காலங்கள் முடிந்த பின்பு நாங்கள் மீண்டும் விட்ட இடத்திலிருந்து நாங்கள் அந்த பரிகாரங்களை செய்கின்ற பொழுது 9 கிழமை அல்லது 11 கிழமை அப்படி தொடர்ந்து அந்த பரிகாரங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால்
ஒரு 2 கிழமை செய்த பின்பு இடையிலே செய்ய முடியாமல் தடைகள் ஏற்படுகின்ற பொழுது, தீட்டு தொடக்கோ அல்லது உடம்பு இயலாமல் முடியாத சூழ்நிலை, நோய் துன்பம் ஏற்பட்டு உடம்பு பாதிக்கப்பட்டு செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது, எங்கள் உடம்பு மீண்டும் நல்ல நிலைக்கு பழைய நிலைக்கு திரும்பி எங்களால் இயங்க முடிகின்ற தன்மை ஏற்படுகின்ற பொழுது, விட்ட இடத்திலே இருந்து நாங்கள் அந்த தோஷ பரிகாரங்களை மீண்டும் தொடர்ந்து செய்து கொண்டு வரலாம். அதேபோன்று தீர்த்தலக்கு காலங்களிலே அந்த காலங்கள் முடிந்த பின்பு நாங்கள் விட்ட இடத்திலே இருந்து மீண்டும் அந்த பரிகாரங்களை அந்த காலம் தோஷ பரிகார காலம் முடியும் வரை செய்யலாம். மீண்டும் புதிதாக ஆரம்பித்து செய்ய வேண்டும் என்று கிடையாது. முதலிலிருந்து ஆரம்பிக்க தேவையில்லை. ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு நல்ல முறையிலே இந்த தோஷ பரிகாரங்களை எல்லாம் செய்து நீண்ட ஆயுளுடன் நல்ல குழந்தை பாக்கியங்களை பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வருடம் 27/4/2025 அன்று ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிங்கராசிக்கும் பயிற்சியாகின்றார்கள். இந்த கும்பராசியும் சிங்கராசியும் ராகு கேது இருவருக்கும் பகை வீடாக இருப்பதனாலே அவர்கள் நல்ல பலனை தருவார்கள் என்பது சொல்ல முடியாது. அடுத்ததாக இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கின்றது. அதாவது அவர்கள் எந்தெந்த கிரகங்களுடன் சேர்கின்றார்களோ அந்த கிரகதேவருடைய பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கின்றது. முக்கியமாக இந்த ராகு பகவானுக்கு சனீஸ்வர பகவானுடைய குணாதிசயம் இருக்கின்றது. கேது பகவானுக்கு செவ்வாய் பகவானுடைய குணாதிசயம் இருக்கின்றது. இந்த கேது பகவான் செவ்வாயுடனும் ராகு பகவான் சனியுடனும் சேர்ந்தால் இந்த சனியினுடைய பலன்கள் நடைபெறுகின்ற பொழுது இரட்டிப்பு மடங்காக அதிகரித்து அந்த பலன்கள் நடைபெறும். அதேபோன்று கேது பகவான் செவ்வாயுடன் இணைகின்ற பொழுது செவ்வாய் பகவானுடைய தோஷங்கள் ஏற்பட்டிருப்பவர்கள் உடைய பலாபலன்கள் இரட்டிப்பு மடங்காக அந்த செவ்வாய் தோஷம் பலன் இரட்டிப்பு மடங்காக மாறி அந்த பலன்கள் நடைபெறும். ஆகவே இந்த ராகு கேது இருவர்களும் எந்தெந்த கிரகங்களுடன் இணைகின்றார்களோ அந்த கிரகதேவருடைய பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மையை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இவர்களுக்கு சுய புத்தியோ சுயமான இடங்களோ கிடையாது. ஏனைய கிரகதேவர்களுக்கு அப்படி இல்லை. சூரியனுக்கு ஆட்சி வீடாக சிங்கராசி, சந்திரனுடைய ஆட்சி வீடாக கடகராசி, செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக மேசம் விருச்சிக ராசி, புதனுடைய ஆட்சி வீடாக ஆட்சி உச்ச வீடாக மிதுனம் கன்னி, குருவினுடைய ஆட்சி வீடாக தனுர் மீன ராசி, சுக்கிரனுடைய ஆட்சி வீடாக ரிஷபம் துலாம், சனியினுடைய ஆட்சி வீடாக மகரம் கும்பம் இருக்கின்றது. இந்த ராகு கேது இருவர்களுக்கும் சொந்த வீடு கிடையாது, சொந்த புத்தியும் கிடையாது. யாருடன் சேர்கின்றார்களோ அந்த புத்தியை அந்த பலனை கொடுப்பார்கள். சில பேர் சொல்வார்கள் கதைக்கின்ற பொழுது, இவன் பார் கேட்பார் புத்தி கேட்டு நடக்கின்றான் என்று சொல்வார்கள். இன்னொருடைய பேச்சை நம்பி அதை மற்றவரிடத்திலே கூறுவார்கள். சரியோ பிழையோ என்று அவர்களாலே சுயமாக சிந்திக்க முடியாமல் இருப்பார்கள். மற்றவர்களுடைய பேச்சை நம்பி அதை இன்னொருடத்திலே அதை கூறுவது கேட்டு சுய புத்தியிலே அதை சிந்திக்க தெரியாது. சரியா அவர் கூறியது சரியா பிழையா என்று சிந்திக்காமல் அதை அப்படியே மற்றவர்களிடம் ஒப்பிப்பது. அவை அப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள் இந்த ராகுகேது தோஷம் இந்த இருவரும். அவர்களுடைய தோஷம் ஏற்படுகின்ற பொழுது இந்த தன்மை மனிதர்களுக்கு உண்டாகும். ஆகவே இந்த தோஷங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு நல்ல முறையிலே எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, அடுத்ததாக இந்த வருடம் 11/5/2025 அன்று நவநாயகர்களிலே தேவகுருவாக இருக்கக்கூடிய வியாழ பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கே ஒரு வருடம் தன்னுடைய சஞ்சாரங்களை மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த ராகு கேது இருவரும் 1.5 வருட காலங்கள் கும்பராசியிலும் சிங்கராசியிலும் இருந்து தங்களுடைய சஞ்சாரங்களை செய்ய இருக்கின்றார்கள்.
இந்த ராகு கேது சனி குரு செவ்வாய் இவர்களுக்கெல்லாம் விசேட பார்வைகள் இருக்கின்றது. தாங்கள் இருக்கின்ற இடத்தை விட எந்த இடத்தை பார்க்கின்றார்களோ அந்த இடத்திற்கு அந்த அதிக பலன்கள் நடக்கக்கூடிய பலாபலன்கள் உண்டாகும். அந்த இடத்தைச் சேர்ந்த ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய நன்மை தீமை கலந்த பலாபலன்களை கொடுப்பார்கள். இந்த ராகு கேது இவர்களுக்கு தாங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து 3, 7, 11ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. குரு பகவானுக்கு தான் இருக்கின்ற இடத்திலே இருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. சனி பகவானுக்கு தான் இருக்கின்ற இடத்திலே இருந்து 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்கின்ற இடத்திலே இருந்து 4ஆம், 7ஆம், 8ஆம் இடங்களை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. இந்த 7ஆம் பார்வை என்பது 9 கிரகங்களுக்கும் பொதுவான பார்வை, நேரடி பார்வை. தாங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து நேரடியாக தனக்கு முன்பாக இருக்கக்கூடியவரை பார்க்கக்கூடிய பொது பார்வை 7ஆம் பார்வை. இது 9 கிரகங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பார்வை. மற்ற பார்வைகள் அரைப்பார்வை, கால் பார்வை என்று இருக்கின்றது. முக்கா பார்வை அப்படி இருக்கின்றது. அது எப்படி என்றால், நாங்கள் ஒருவரை நேரடியாக எங்களுக்கு முன்பாக இருப்பவரை நேராக பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கடைக்கண்ணிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது கடைக்கண்ணுடைய அந்த பார்வை விழக்கூடிய அந்த இடத்திலே ஏதாவது அசைவுகள் தென்பட்டால் எங்கள் கண்களிலே கடைக்கண்ணிலே அது தென்படும். அப்படியான அந்த அசைவிலே தென்படக்கூடிய இடங்கள்தான் இந்த மேலதிகமாக வரக்கூடிய விசேட பார்வைகள் என்று சொல்வார்கள். அதனாலே அந்த விசேட பார்வைப்படக்கூடிய இடங்கள் எங்கள் கடைக்கண்ணினாலே ஏற்படக்கூடிய அசைவினாலே ஏற்படக்கூடிய அந்த இடங்கள், பார்வையிலே விழக்கூடிய இடங்கள். அவை அந்த இடங்களிலே அந்த பார்வை விழுகின்ற பொழுது நேரடியாக பார்க்கின்ற பொழுது இருக்கக்கூடிய பலனும் கடைக்கண்ணினாலே பார்க்கக்கூடிய பலன் சிறிது குறைவாக இருக்கும். நேரடியாக பார்க்கின்ற பொழுது முழு பலன் அதிலே உண்டாகும். கடைக்கண்ணாலே பார்க்கின்ற பொழுது அந்த பலனிலே அரைப்பங்கு அல்லது கால்பங்கு தான் அந்த பலன் உண்டாகும். ஆகவே அந்த பார்வைகள் மூலமாக ஏற்படக்கூடிய பலாபலன்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.